டைட்டானிக்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும்? ஒரு சிலவங்களுக்கு இந்த சீன் ஞாபகம் வரும். இல்ல ஒரு சிலவங்களுக்கு இந்த உரையிற சீன் ஞாபகம் வரும். ஆனா இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம் வயலட் ஜெசப் அப்படின்ற அந்த பொண்ணு தான் உங்களுக்கு ஞாபகம் வருவா. இவங்க ஆர்எம்எஸ் ஒலிம்பிக் அப்படின்ற கப்பல்ல 1911 செப்டம்பர் 12ல அவங்க பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நர்ஸா வேலை செய்றாங்க. அந்த கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்டன் ஷிப்போட போயிட்டு அந்த கப்பல் மோதிடுது. மோதின உடனே என்ன அந்த கப்பல் டேமேஜ் ஆக அந்த கப்பல்ல ஒரு பாதி லெவலுக்கு தண்ணி வந்து மூழ்கிட்டு அப்புறம் நின்றுது. அதிர்ஷ்டவசமா அந்த கப்பல்ல உள்ள என்ஜின் வேலை செஞ்சு அவங்க கரை ஒதுங்கிட்டாங்க. ஒரு தடவ தப்பிச்சுட்டாங்க. 2வதா 1912ல ஒரு வருஷம் கழிச்சு டைட்டானிக் கப்பல்ல போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு அவங்க அதே கப்பல்ல நர்ஸா தான் வேலை செய்ய போறாங்க. போனவங்க அவங்களோட வேலைய பீஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த கப்பல் ஐஸ்பர்க் நம்ம இடிக்குது. இடிச்ச உடனே அவங்க பாட்டுல எல்லாருமே காப்பாத்துற வேலையில தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கமெண்ட் வருது, நீங்க லைஃப் சேவிங் போட் நம்பர் 16ல போய் ஏறுங்க. அதுல நீங்க ஏறி தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வர அவங்க அதுல போய் ஏறிடுறாங்க. அதுல ஒரு குழந்தை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மாவோட போய் சேர்த்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது தடவை தப்பிச்சிட்டாங்க. ஆனா 3வது கப்பலா 1916ல இவங்களுக்கு 28 வயசா இருக்கும்போது திருப்பி அதே மாதிரி நர்ஸா வேலை செய்ய ஒரு கப்பலுக்கு போறாங்க. இந்த கப்பலுக்கு பேரு டைட்டானிக்கோட சிஸ்டர் HMTS பிரிட்டானிக் அப்படின்ற அந்த கப்பல்ல வேர்ல்டு வார் 1 டயத்துல ஹாஸ்பிட்டல் ஷிப்பா அதை யூஸ் பண்றாங்க. நடுக்கடல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கப்பல்ல அவங்க நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. டிராவல் பண்ணிட்டு இருக்க டயத்துல அண்டர் வாட்டர் மெயினை ஜெர்மனி யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றதுல இந்த கப்பல் டேமேஜ் ஆயிடுது. டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கடல்ல மூழ்கிட்டுறாங்க. எப்படியோ அந்த கப்பலோட ப்ரொப்பலரை பிடிச்சிடுறாங்க. அந்த மூழ்கிற ஃபோர்ஸ் எல்லாம் இவங்க போயிட்டு இவங்க கப்பலோட ப்ரொப்பலர்ல இடிச்சு இவங்களோட மண்டை உடைஞ்சு, ஆனா அவங்க எப்படி கரை ஒதுங்குனாங்கன்னு அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. 3வது அவங்க கேட்க வந்து அவங்க எப்படி கரை ஒதுங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா எப்படியோ கரை ஒதுங்கி அவங்களோட இன்ஜுரி எல்லாம் சரியாகி 80 வயசு மேல வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இறந்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மிஸ் அன்சிங்கபிள். ஸோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க.